வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அவரைக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி வத்தல் போட்டிருக்கேன். போட்டுட்டு 1½ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிய வச்சிடலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன். 3 எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணிவிட்டு அதை அந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அதை நல்லா பாயில் பண்ண விடுங்க. அதிலே நல்லா வெந்துடும் அந்த தக்காளி. அதுக்கப்புறம் வதக்க ட்ரை பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா தக்காளியும் நல்லா வதங்கிடும். நிறைய எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், நல்லா பக்காவாக வதங்கிடும். ரொம்ப நேரம் நீங்கள் போட்டு வதக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ரொம்ப டைமும் எடுக்காது. அதே மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றவும் தேவையும் இல்லை. மீன்வைல் என் சேனல் பேர் வந்து பிளாண்ட் டயட் ரெசிபீஸ். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா காரம் மசாலா இல்லாமல் லிமிட்டடாக எண்ணெய் ஊற்றி அல்சர் பேஷண்ட்டுக்காகவும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்காகவும் தான் நான் வீடியோஸ் டெய்லி போடுறேன். இப்போ வந்து நான் அந்த தக்காளி வதங்கிடுச்சு. அதோட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம போடுறதுனால இது ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கிங்க அதோடு சேர்த்து. மீன்வைல் வந்து அல்சர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அல்சர் பேஷண்ட் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாண்ட் டயட், அதாவது வெந்த சாதம், அவிச்ச காய்கறி, அவிச்ச பருப்பு, தயிர் இப்படி தான் டாக்டருங்க சாப்பிட சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து கருவேப்பிலையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இது மாதிரி தான் டாக்டர் வந்து சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் இப்படி நான் சொன்ன மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ, சப்போஸ் வந்து வெங்காயம் உங்களுக்கு ஒத்துக்கும்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பூண்டு, அப்படி இல்லைன்னா இஞ்சி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு ஒத்துக்கும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் வந்து போட்டிருக்கேன். டெசிகேட்டட் கோகோனட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இந்த கிரேவியில், தக்காளி கிரேவியில் கலந்து விட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம அவரைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா 4 பக்கமும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காய், வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த அவரைக்காய் வந்து இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வெந்துருச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் இதை நல்லா அந்த தக்காளி கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து இதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா அதில் இறங்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன்வைல் வந்து டாக்டருங்க சொல்கிற மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் சொல்கிற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த ரெசிபீஸ்லாம் போடுறேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கூட நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்றதுனால எந்த ஒரு வயிறு எரிச்சலோ, சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் வந்து டயட்டை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி காரமும் அப்புறமா அதிகப்படியான மசாலா அப்புறம் நிறைய எண்ணெய்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இதே மாதிரி பேட்டர்ன் ஆஃப் டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்சரோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே சீக்கிரமாகவே குணமாயிடும். நான் ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிபீஸ் போடுறேன்னா, இந்த மாதிரி வெறும் பிளாண்டாக வந்து இது சாப்பிட வேண்டாம். வெறும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவிச்ச காய்கறிகள் அப்படி இந்த மாதிரி சாப்பிடாம மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி இது மோரர்லெஸ் மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி தான். மசாலா மட்டும்தான் இருக்காது. மற்றபடி மற்றவங்க நம்ம வீட்டில் இருக்க மற்றவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அது என்ன காரமும் மசாலாவும் இருக்காது. மற்றபடி ப்ரிப்ரேஷன் எல்லாமே சேம் தான். இப்போ வந்து நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி வந்து நீங்கள் இதே மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த மனசு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நம்மளும் மற்றவங்க மாதிரி சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே கஷ்டம் இல்லாமல் நம்மளும் மற்றவங்கள மாதிரி தான் சாப்பிட்றோன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஃபீல் உண்டாகும். ஸோ அதனால தான் நான் இந்த ரெசிபீஸ் எல்லாமே ஒவ்வொன்றா டெய்லி பேசிஸில் நான் போடுறேன். இது எல்லாருமே பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக என் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் புளி கரைச்சல் ஆட் பண்ணுறேன். புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா 2 பட்டை புளி, 1½ ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அதை ஆட் பண்ணுறேன். புளி கரைச்சல் ஆட் பண்ணலன்னா நம்ம வந்து ஒரு மாதிரி ரா டேஸ்ட் இருக்கும். அவரைக்காய் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த புளி கரைச்சல் ஆட் பண்ணிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மீன்வைல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் இந்த ரெசிபி சாப்பிட்டேன். நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்குது.
ஸோ அதனால் உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து அல்சர் ப்ராப்ளமோ வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் இந்த வீடியோஸ் வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி பேசிஸில் நான் ஒவ்வொரு வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட கமெண்ட்ஸு உங்களோட லைக்ஸ் தான் எனக்கு மேலே மேலே மோட்டிவேஷனை கொடுக்கும். நானும் கூட ஒரு அல்சர் பேஷண்ட் தான். சரி ஃபஸ்ட்டு நானும் பிளான் டயட்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் டாக்டரோட அட்வைஸ் படி. அப்புறமா ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் சரி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நானும் பண்ணி ஒரு 1.5 வருஷமாக நானே செல்ஃப் குக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பேசிஸில் தான் நானும் வந்து இந்த ரெசிபீஸ் எல்லாமே நம்மளோட இருக்கக்கூடாது, இது 4 பேர் பார்த்துட்டு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்ணுன்றதுக்காக தான் வீடியோஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் போடுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே போடுறது கிடையாது. அதே மாதிரி எந்த விதமான ஒரு ரஃப்பான ஒரு மசாலாவோ இல்லை ரொம்ப காரமாகவும் போடுறது கிடையாது. உங்களுக்கு இதில் எதெல்லாம் ஒத்துக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து மாற்றி கூட செஞ்சுக்கலாம். இப்படியே தான் சாப்பிட்ணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எதெல்லாம் டாக்டர் ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து மாற்றி நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் அல்சர் பேஷண்ட் எல்லாருமே வந்து காரத்தை அவாய்ட் பண்ணுங்கள். காரமும் மசாலாவும் ரொம்ப காடியான மசாலா எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு இருக்க அல்சர் ப்ராப்ளமோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமும் குணமாயிடும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.